إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وارزقني فهما. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. இவர் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வரக்கூடிய இந்த ஏக வல்லவனை போற்றி அவனின் சலாமும் சாந்திக்கும் இருலோக போதகரும் பெருமானார் தன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் அடித்தோர்களை அவ்வாறு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்று உண்டாகட்டுமாக. அல்லாஹு தஆலா புனிதமான இந்த ரமதானின் பொருட்டால் நம்முடைய குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. நாம் மரணிக்கும் வேலை உண்மை மூமின்களாக ஈமானோடு மரணிக்கும் நசீபையும் அல்லாஹ் எல்லோருக்கும் தருவானாக. காலம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா சுன்னத்துகளையும் பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் எல்லோருக்கும் தருவானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் எங்களுடைய மூமின்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் பரக்கத்து பொருந்திய ரமலான் மாதம் துவங்கி 7 நாள் முடிவடைஞ்சது. இன்னைக்கு எட்டாவது நோன்பு. இப்போ எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியும்னே தெரியல. அவ்வளவு வேகமாக இன்னைக்கு நோன்பு காலம் போய்கிட்டு இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் நோன்பை பற்றி சொல்லும் போது நம்ம எல்லாம் பல தடவை கேட்ட ஆயத்துக்கள் எல்லா ரமதானிலும் சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுவான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கு, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு மட்டும் நோன்பு கடமையாக்கப்படலை, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா சமுதாயத்துக்கும் நாம நோன்பை கடமையாக்கணும். அது போன்று உங்களுக்கும் நாம் நோன்பை விதியாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான்னு சொன்னா, இதான் நாம பாடம் பெற வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் சொல்லக்கூடிய கடைசி செய்தி என்னன்னா, இந்த அல்லக்கும் தத்தக்கும், உங்களுக்கு நாம் ஏன் நோன்பை விதியாக்கணும்னு சொன்னா, நீங்க இறையச்சம் உள்ளவர்களா ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு நாம என்ன நோன்பை கடமையாக்கினோம். அப்ப அல்லாஹ் இப்படி முடிக்கிறான், உங்களுடைய உள்ளத்துல இறை அச்சம் வரணும், என்னுடைய பயம் வரணும். இன்னைக்கு உலகத்தினுடைய உள்ளம் ஃபுல்லா உலகத்திலேயே மூழ்கி இருக்கு. பொருளாதாரம் சேமிக்கணுமே, வீட்டை கட்டணுமே, அது செய்யணுமே, இது செய்யணும். எங்க இன்னைக்கு நாம கொஞ்சம் வலு விளந்துட்டா நம்மளை மதிக்க மாட்டாங்களோ, எங்களுக்கு சரிவர வேலை கிடைக்கணும், பொருளாதாரம் சேமிக்க முடியாதோ, இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பயப்படுறோம்? பொருளாதாரத்தை பயப்படுறோம், நண்பர்களை பயப்படுறோம், வீட்டை பயப்படுறோம், துனியாவை பயப்படுறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த நோன்பை நாம விதியாக்கியது என்னுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் வருவதற்காகத்தான். அப்ப அல்லாஹ் இந்த நோன்பு முடியாமா நமக்கு எதை தர அல்லாஹ் நாடுறான்னு சொன்ன உள்ளத்துல இறையச்சத்தை உண்டாக்கணும் என்பதற்காகத்தான் அன்னைக்கு நோன்பு விதியாக்கி இருக்கிறான். நீங்க நமக்கு ரமலான் முடியும் போது நாம இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம்.
எந்த விஷயமா இருக்கட்டும், தொழிலா நம்முடைய உள்ளத்துல இறையச்சம் வந்துடணும். அல்லாஹ் இப்படித்தான் தொழில் செய்ய நாடி இருக்கிறான், என்னுடைய குடும்ப வாழ்வா இப்படித்தான் நடத்தணும், ஏன் அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறான். இந்த நோன்பு அந்த ஒரு நடைமுறை நமக்கு உருவாக்கி தரணும். நீங்க அப்படி ஒரு நடைமுறை மக்கள் வந்திருக்கான் பாரு. இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம ரமலான்ல எத்தனையோ நம்ம ரமலான சந்திச்சு இருக்கிறோம், எத்தனையோ நோன்பு வச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு முழுமையான இறையச்சம் உள்ளத்துல ஏற்பட்டதா தெரியலையே, கொஞ்சம் கூட மாற்றம் வரலையே. ஆனா அல்லாஹ் சொல்றது உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் தருவதற்காகத்தான் இன்னைக்கு நாம நோன்பையே விதியாக்கி இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்மள்ட்ட ஏற்பட்ட குறைபாடு என்னன்னா, இன்னைக்கு நாம நோன்பு அடிப்படையில் நாம வைக்கல. ஏதோ எல்லாரும் வைக்கிறோம் நோன்பு கடமை. நம்ம எப்படி தொழுகிறோமோ, எப்படி இறையச்சம் இல்லாத ஒரு தொழுகை நம்முடைய உள்ளத்துல தொழுகை இருக்குதோ, அதே போல நோன்பு எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ ஒரு பேருக்கு எல்லாரும் சேர்ந்து நாமளும் செய்யறோம். அப்ப அல்லாஹ்வுத்தால விரும்பிய விதத்தில் நம்முடைய நோன்பு அமையலன்னு தெரியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சாம ரமலான், யார் ரமலான் மாதம் அடைந்து ஒருத்தர் நோன்பு வைக்கிறார், அவர் எப்படி நோன்பு வைக்கணும், ஈமான முழுமையான நம்பிக்கையோடு நோன்பு வைக்கணும். அல்லாஹ் எனக்கு இந்த நோன்புக்கு கூலி கொடுப்பான், இந்த நம்பிக்கையோடு நோன்பு வைக்கணும். அது மட்டுமல்ல, அவ்வளவு பேணுதலாக, என்ன அர்த்தம்னா எவ்வளவு பேணுதலாக நோன்பில் கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவு பேணுதல் கடைபிடிச்சு நோன்பு வைக்கணுமா. அப்படி அவர் நோன்பு வச்சாதான் ஒசிரலகுமா சகத்தம் என் தன்பிகி, அவருடைய முன் சென்ற பாவங்கள்னா மன்னிக்கப்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வாக்கியம். இன்னைக்கு நம்முடைய முன்னால் செய்த பாவங்கள், இன்னைக்கு ஒரு வருஷம் செய்த பாவங்கள் இந்த ரமலான் வைக்கக்கூடிய இந்த நோன்பின் மூலமாக மன்னிக்கப்படுதா. எப்படி நோன்பு இருக்கணும், நம்பிக்கையோடு நோன்பு வைக்கணும், அவ்வளவு பேணுதலாக எந்த விதமான குறைபாடும் இல்லாமல். எனக்கு நோன்புங்கிறது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள விஷயம், வேறு யாருக்கும் தப்பு செய்தா தெரியாது. நம்முடைய நோம்புல எத்தனை தவறு இருக்குங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும், நமக்கு தெரியும், நம்முடைய மனைவிக்கு தெரியாது, நம்முடைய நண்பர்களுக்கு தெரியாது. ஏன் நம்ம எப்படி சாப்பிட்டோம், இந்த நேரத்தில் சாப்பிட்டோம், நாம சாப்பிட்ட பிறகு என்னெல்லாம் மறைமுகமா செய்தோம். அப்போ நோம்புங்கிறது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்ப அந்த ரகசியமான ஒண்ணு நமக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இடையில் நடக்கிறது எல்லாம் என்ன, அப்ப நம்மள அறியாம எத்தனையோ குறைகள் நோம்புல ஏற்படலாம். அதை திருத்தறது யாரு, நமக்கு சொல்லி தருவது யாருங்க. அன்னைக்கெல்லாம் சஹாபாக்கு ஒரு சில தவறுகள் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, அல்லாஹ் அவங்களுக்கு உணர்த்தி கொடுத்துரும். ஏன், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள், அவருடைய வாழ்க்கையில் அவளை அறியாமல் ஏற்பட்ட தவறுகள் கூட அவர்களுக்கு உணர்த்தி காட்டப்படுமா. இப்படி தவறு நிகழ்ந்திருக்கு, திருத்திக் கொள்ளுங்கள். நீங்க நமக்கு திருத்திக் கொள்வதற்கு இன்னைக்கு திருத்தப்படுறவங்க யார் இருக்கிறாங்க, நமக்கு அந்த தவறு சொல்லித் தரதுக்கு யார் இருக்கு. நம்முடைய குடும்பத்துல இல்ல, மனைவி இல்ல, மக்கள் இல்ல, நம்முடைய குழந்தைகள் இல்ல, நம்முடைய தவறு திருத்துவது யாருங்க. அது உணர்வியல்தான். அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அற்புதமான ஒரு செய்தி. பல கிதாபுகள் இந்த நிகழ்வை பதிவு செய்வாங்க. அது உமரதியல்தான் சொன்னாங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து பல வருஷங்கள் ஆன பிறகு நாயகத்தை பார்க்கணும் ஆசையா இருந்து. ஏன், சஹாபாக்கள் நபி அளவுக்கு அதிகமா நேசிச்சவங்க. இப்போ பெருமானார் மரணம் ஆயிட்டாங்க, பெருமானார் பார்க்க முடியாம பல நாள் கழித்த சஹாபாக்கள் பல நாள் கவலைப்படுவாங்க, நாயகத்தை பார்க்க முடியலையே, கணவனையாவது பார்க்க முடியாத ஏக்கத்தோடு இருப்பாங்க. அதுக்கு உமரதியல்தான் சொல்றாங்க, நான் பல நாள் ஏக்கத்தோடு தூங்கி இருக்கிறேன், என்னுடைய ஹபீப கனவுல பார்க்க முடியாதா இந்த ஏக்கத்தோடு ஒரு நாள் தூங்கும் போது மனாமி ஹபீபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி, என்னுடைய ஹபீபான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று நான் கனவுல பார்த்தேன். என்னுடைய கனவுல நாயகம் வந்தாங்க, கனவில் வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதவல்லா முத்தவஜ்ஜிஹன், நாயகம் தன்னுடைய முகத்தை என்ன பார்க்காம திருப்பி கொண்டார்கள். கனவுல நாயகத்தை பார்க்கிறேன், நீண்ட நாள் ஆசை, என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு, ஆனா நாயகத்தின் முகத்தை என்ன பார்க்க முடியல, முகத்தை அந்த பக்கமா திருப்பிக்கிட்டாங்க. நான் நாயகத்துல கனவுலே பேசுறேன், யார சொல்லலாம் லிமா தவல்லா, ஏன் உடைய முகத்தை நீங்க திருப்பிக்கிட்டீங்க, ஏன் திருப்பிக்கிறீங்க, யார சொல்லலாம், எவ்வளவு நாள் பார்க்க ஆசையில கனவுல தூங்கிட்டு இருக்கிறேன், கனவுல பார்க்க முடியாத ஏக்கத்தோடு இருக்கிறேன், இன்னைக்கு கனவில் தோன்றிய நீங்கள் ஒரு வேற பக்கமா நீங்க திரும்பி இருக்கிறீங்களா யார சொல்லலாம் என்று கேட்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, உமரவர்களே நீங்க நேற்று நோன்பு வச்சீங்க, நோன்பு வச்சுட்டு பகல்ல உங்களுடைய மனைவி நீங்க முத்தமிட்டீர்கள், முத்தமிடலாமான்னு கேட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அந்த ரங்கத்தில் நடைபெறக்கூடிய செய்தி, வெளியில யாருக்கும் தெரியாது. தன் மனைவி உமரதியெல்லாம் நோன்பு வைத்த நபிலா நோன்பு வைத்த நிலைமையில் தன் மனைவியை முத்தமிட்டு இருக்கிறாங்க, பகல்ல நோன்பு வைத்த நிலைமையில் நாயகம் ஸல்லல்லாஹு மறுநாள் கனவை உணர்த்துறாங்க, உமரவர்களே ரலியல்லாஹு நேற்று நீங்க நோன்பு வச்சுட்டு அந்த நோன்பு உங்க மனைவி நீங்க முத்தமிடலாமா, முத்தமிட்டீங்களே,
அதுக்கு முறையான்னு சொன்னா அதுக்கு பிறகு நான் நோன்பு வைத்தது என்னுடைய மனைவி நான் முத்தமிட்டதே இல்லை, அல்லாஹ் சத்தியம் மட்டும் சொன்னாங்களாம். ஏன் நான் செய்த ஒரு தேடுதலான விஷயம். ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நோன்பு வைப்பார்கள், சில சமயம் என்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு இருக்காங்க. யார் நாயகத்தின் மனைவியே சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு செய்திருக்கிறாங்க. இருந்தாலும் இது ஒரு பேணுதல். அது நாயக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மால கட்டுப்படுத்த முடியாது. அவங்க நபிமார்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள், பேணுதல் நிரம்பியவர்கள். மார்க்க அனுமதித்தாலும் கூட தவிர்த்து கொள்வது ஒரு பேணுதல். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு மூலியம் உணர்த்துறாங்க, நீங்க நோன்பு வச்சுட்டு உங்க மனைவி நீங்க முத்தமிடலாமா? கனவு மூலியமா கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு உமரலியல்லாம அவங்களுக்கு உணர்த்துறாங்க, ஒரு நோம்பில் பேணலா இருந்திருக்கலாமே. இந்த சஹாபாவுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தான். அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்தா அல்லாஹ் தஆலா கனவு மூலியமா உணர்த்திடுவான். அது ஏதாவது வகையில் சில சஹாபாக்கள் மூலியமா அல்லாஹ் உணர்த்திடுவான், நல்லவர்கள் மூலியமா உணர்த்திடுவான். அந்த தவறை உடனே மாற்றிக் கொள்வார்கள். சின்ன விஷயங்கள் கூட நீங்க நம்முடைய வாழ்க்கையில பெரும் தவறுகள் கூட நிகழுது, ஆனா நீங்க நம்மளை திருத்துவதற்கு சரியான ஆட்கள் இல்லை. நம்ம கூட பாக்குறோம்ல, அப்ப இன்னைக்கு நம்முடைய நோம்புல எத்தனையோ தவறுகள் இருக்கும், நம்மளை அறியாம செய்யறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய நோன்பு எப்போ பரிபூர்ணமான நோன்பு ஆகும்னு சொன்னா பேணுதலா இஹ்திசாபன், பேணுதலா நீங்க நோன்பு வைக்கணும். எந்த விதமான புறம் பேசாம, அருவருக்கத்தக்க விஷயங்கள் பேசாம, பொய் பேசாம. நீங்க செல்போன் எல்லாம் பாருங்க, செல்போன் வந்த பிறகு பொய்யெல்லாம் சர்வ சாதாரணம். செல்போன் பேசுறாங்க, எங்க இருக்கீங்க கேட்பாங்க, வந்துட்டேன்னு சொல்லுவோம், எங்க நிற்போம், மார்க்கெட்ல நிற்போம். இது பொய் தானே? இதுக்கு நீங்க பொய்யை தாண்டி இருக்கும். இன்னைக்கு இந்த பொய்யை விட்டு இன்னைக்கு யாரும் தப்பிக்க முடியாது. யோசிச்சு பண்ணி நோன்பு வச்சிருக்கிறோம், பரவாயில்ல நோன்பு தான். ஒரு நண்பர் கூப்பிடுற, என்ன வந்துட்டீங்களா? இல்ல அது இல்ல வந்துட்டேன், இந்த வந்துக்கிறேன், இந்த வந்துட்டேன். கிளம்பி இருக்கவே மாட்டான், பைக்ல ஏறி இருக்கானா என்ன சொல்லுவோம், இது பொய் தானே, கிளம்பவே இல்லை. ஆனா இந்த பொய் நம்முடைய வாயில சர்வ சாதாரணமா வருது. இவர் நோன்பு வச்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை சொன்னார் வைங்க, நோம்பு நன்மை வீணா போயிரும்ல. யஹ்திசாபன் தப்பி போகுது. சொன்னா நீங்க நோன்பு வைங்க, யஹ்திசாபன் பேணுதலாக, எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இறையச்சத்தோடு நீங்கள் நோன்பு வையுங்கள். அந்த நோன்புக்கு தான் பரிபூர்ணமான கூலி கிடைக்கும். அன்னைக்கு நம்மளையும் தாண்டி சில தவறுகள் இன்னைக்கு நடக்குது நோன்புல. எங்க அல்லாஹ்வுத்தாலா முன் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோன்பு ஒரு சமுதாயம் இருந்துச்சு, முன்னால் வாழ்ந்த சமுதாயம். ஈசா நபியினுடைய அதை ஒட்டிய காலகட்டத்தில எல்லாம் நோன்பு வச்சு அவங்க பேசக்கூட கூடாது. நம்மள பேசாம இருக்கணும், என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்டாயிட்டாங்க ஆண் துணை இல்லாம. அப்ப கர்ப்பமாக குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் பயந்தாங்களாம். யூதர்கள் கேள்விகளை நம்ம என்ன பதில் சொல்றது, மன்றாட்டம் அல்லாட்ட மன்றாட அழுது கேட்டாங்களா. அப்ப அல்லாஹ் சொன்னானா, இப்படி யாராவது யூதர்கள் வந்து உங்கள்ட்ட கேட்டாங்கன்னு வைங்க, நீங்க சொல்லுங்க பகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன், நீங்க சொல்லுங்க நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நான் வேற யார்ட்டையும் பேச மாட்டேன் நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுத்தாலா மரியம் ஸலாம சொன்னாங்க. இந்த ஆயத்தை அடிப்படையா வச்சு சொல்லுவாங்க, முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுத்தாலா நோன்பை கடமையாக்கி இருந்தா, ஆனா அந்த நோன்பில் பேசக்கூட கூடாது. நோன்பு முடிய வரைக்கும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இன்னைக்கு அதனால இந்த அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு இந்துக்களை பாருங்க மௌன விரதம் சொல்லுவாங்க, மௌன விரதம் பேசாம இருப்பாங்க. இது இந்த அடிப்படையா வைத்தது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட ஒரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னா மௌன விரதம் இருப்பாங்க. மௌனம் என்ன அர்த்தம், பேச மாட்டாங்க, காலையில நைட்டு வரைக்கும் செய்ய மாட்டாங்க. யாரிடம் மனைவிட்டையோ மக்கள்கிட்ட யார்கிட்ட எந்த ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இப்படி அந்த ஒரு நோன்பு விதியாக்கி இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நம்முடைய மார்க்க நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி என்ன, நம்ம பேசலாம், விக்கிர செய்யலாம், மனைவிட்டு சந்தோஷமா பேசலாம், குழந்தைய கொஞ்சலாம், ஆனால் பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. மார்க்கு இதை மட்டும்தான் விதிவிலக்காக்குது. ஆனா எல்லா விஷயத்தையும் ஆகுமான விஷயத்தை எல்லாத்தையும் பேசலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முன்வாழ்ந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா பேசவே கூடாது விதிச்சு இருந்தானே, அந்த ஒரு நிலைப்பாடு நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு வைங்க, நம்முடைய நிலைப்பாடு என்ன ஆகும், அவ்வளவுதான் செத்தே போயிருக்கும். பேசாம இருந்துட முடியுமா? இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்போம். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அந்த ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு நம்ம மாத்திட்டான்ல. இன்னொரு சலுகை நமக்கு அல்லாஹ் கொடுத்த சலுகை என்னன்னா, அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு ஆரம்பத்துல கடமையாச்சு. எப்படி கடமையாச்சு தெரியுமா? அவங்க அதிகமா சுமார் 23 மணி நேரம் என்ன செய்யணுமா, நோம்பாளியா இருக்கணுமா. அப்படிதான் முதல் நோன்பு இப்படிதான் கடமையாயிடுச்சு. ஒரு சில நோன்புகள் இப்படி இருந்துச்சான். யூதர்களுக்கு இப்படிதான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்துச்சான். 23 மணி நேரம் நோம்பாளியா இருக்கணும். அவங்க இடப்பட்ட நேரம் என்ன, மகரிப்புல இருந்து இஷா வரைக்கும் தான். மகரிப் பாங்க சொல்லி இஷா வரைக்கும் இடப்பட்ட இதுல தான் அவங்க தவறு செஞ்சுக்கணும், எல்லாம் செஞ்சுக்கணும். அவங்க எத்தனை மணி நேரம், 23 மணி நேரம் நோன்பு வைக்கணும்.
எவ்வளவு கஷ்டங்க, இன்னைக்கு நம்மளால வைக்க முடியுமாங்க? நம்ம கூட இந்த ஹதீஸை பார்க்கும் போது இது சாத்தியமானு நம்ம நினைச்சோம். எப்படி 23 மணி நேரம் வைக்க முடியும்? ஆனா இன்னைக்கு உலகத்துல ஒரு நாட்டுல சும்மா 22 மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல ஐஸ்லாம்ங்கிற ஒரு நாடு சுமார் 3 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. அங்க இஸ்லாமியர்கள் சும்மா 1 லட்சம் பேருக்கு நெருக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க பேட்டி கொடுக்கறாங்க, நாங்க இந்த வருஷம் எங்களுக்கு நோன்பு எத்தனை மணி நேரம்னா 22 மணி நேரம். ஏன் அந்த சூரிய உதயம் அவ்வளவு நீளம், பகல் கூடுதலாம், இரவு கம்மி தான், 2 மணி நேரம் தான் பகல். அதான் 2 மணி நேரம் தான் இரவு. பகல் என்ன 22 மணி நேரம். அவங்க நோம்பினுடைய அளவு என்ன 22 மணி நேரம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க நோன்பு வச்சிருப்பாங்க எத்தனை மணி? 22 மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்க. அவங்க யோசிச்சு பாருங்க, அந்த 2 மணி நேரத்துலதான் அவங்க என்ன செய்யணும்? இஃப்தார் செய்யணும், சஹர் செய்யணும், தராவிக்கு தொழுகணும், எல்லாம் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளதான். அதனால அங்குள்ள முக்கிய அதிகாரி ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. ஒரு பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரி, நாங்க எப்படி இஃப்தாரி சஹர் என்ன செய்யறோம்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்ட அளவுக்கு நேரம் இல்லாம பள்ளிவாசல ஏற்பாடு செஞ்சிடறோம். இது ரெண்டையும் சேர்த்து நோம்பு திறந்துட்டு உடனே சஹர் செய்யறது. இன்னைக்கு நாம இன்னெல்லாம் யோசிச்சு போய் எத்தனை சஹர் செஞ்சிடறோம், எத்தனை சாப்பாடு சாப்பிட்டுறோம். நோம்பு திறந்துட்டு என்ன சாப்பாடு, 7:30 மணிக்கு சாப்பாடு என்ன, தராவி தொழுது சாப்பாடு என்ன, சஹர் நேரத்தில் சாப்பாடு என்ன. மற்ற மாதங்களுக்கு நம்ம இஷ்டம் கூட தானே செய்யுது. வடையெல்லாம் பாருங்க பறக்கத்தா போகுது. மற்ற நாட்கள்ல வடையே தொட மாட்டோம். ஆனா பிஸ்மில்லா இந்த ஒரு மாசத்துல சேர்த்து சாப்பிட்டுறோம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை வடையை சாப்பிடுவோமோ நம்ம எண்ணி பாருங்களேன். ஒரு நாளைக்கு 4 வாரம், ஒரு மாசம் கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு வருஷம் வடைய ஒரு மாசத்துல சாப்பிட்டுறோம். ஏன் குறைச்சால் கூடாது யோசிச்சு பாருங்க. நோம்பு முடிஞ்சவனே ஒரு நோயாளியா மாறுறாரு. இத்தனை வடையை சாப்பிட்டா தாங்குமாங்க? மற்ற நாள் ஒரு வடையை சாப்பிட யோசிச்சு பாருங்க. ரமலான்ல சர்வ சாதாரணமா 2 வடை குறையாம சாப்பிடுற. இன்னைக்கு அவங்களுக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மக்களுக்கு அல்லாஹ் 2 மணி நேரம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். 22 மணி நேரம் நோம்பாளியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் நிரூபிக்கிறான்ல. இப்படி சஹாபாக்கள் ஆரம்பித்து நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஒரு சில நாளுக்கு 22 மணி நேரம் நோன்பு. அப்ப எவ்வளவு சிரமமா இருக்குங்க அவங்களுக்கு. பகல் கூடுதல்னு சொன்னா எவ்வளவு நேரம் தாகிச்சு இருக்கணும், எவ்வளவு நேரம் பசியா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு பாருங்க, இந்த நாட்டை பத்தி சொல்லப்படும். இந்த நாட்டை ஒரு சில இடங்கள்ல தண்ணீர் சுடுதண்ணியாவே இருக்கும். அங்க சுடுதண்ணியா போட தேவையில்லை. சில தண்ணீர் பைப்பை திறந்தாங்க சுடுதண்ணியாவே வருமா? என்னக்கா அவ்வளவு பூமி உஷ்ணமா இருக்குமா அந்த இடத்துல. அவங்க எவ்வளவு சிரமத்தை செஞ்சுக்கணும். அண்ணனுக்கு எவ்வளவு ரகமத்தை கொடுத்திருக்கிறான். அவங்க சிரமமே தெரியல. தாகம் தெரியுதா, நேரம் தெரியுதாங்க. அதுவும் நம்ம பகுதி கம்மம் பகுதிங்கிறது பள்ளத்தாக்கம் சொல்றாங்கல்ல. சும்மா ரமலான் ஃபுல்லா மழை நேரத்துலதான் வருது, குளிர்ச்சியான நேரம். கொஞ்சம் கூட சிரமம் தெரியல. கொஞ்சம் நீங்க சோதிச்சு பாருங்க. இப்ப நீங்க நோன்பு வச்சுட்டு ஒரு 2 நோன்பு திருச்சியோ அல்லது சேலத்திலேயோ அல்லது கிருஷ்ணகிரியில கொண்டு வச்சு பாருங்க. நீங்க மெட்ராஸ்ல தங்கி ஒரு 2 நோன்பு நீங்க வச்சு பாருங்க, சமாளிக்க முடியுமா பாருங்க. அப்பதான் அல்லாவுடைய ரஹமத் நமக்கு தெரியும். நம்முடைய ஊர் எவ்வளவு அல்லாஹ் கொடுத்த ரஹமத் நமக்கு சிரமமே தெரியலையே. அல்லாஹ் நமக்கு மழை காலத்து நோன்பு தந்திருக்கிறான். நம்ம பாருங்க, இந்த ரஹமத்து கூட தெரியாம ஒரு சிலர் நோன்பு விடுறாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. இதை விட துரஷ்டம் யாருங்க இருக்க முடியும், நஷ்டவாங்க யாரு இருக்க முடியும்? அல்லாஹ் இவ்வளவு ரஹமத்தை கொடுத்திருக்கிறான். இவ்வளவு அழகான சூழல், குளிர்ச்சியான ஒரு இடம், மழை நிறைந்திய இடம், நமக்கு சிரமமே தெரியல. இதை கூட நம்ம பயன்படுத்த தவறுன்னு வைங்க, நம்மளை விட நஷ்டவாளிகள் யாரு இருக்க முடியும்? அதற்கு அலிரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்கன்னா, எனக்கு நோம்புலே பிடித்தமான நோன்பு என்ன தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய ரசனையை பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நோம்புலே பிடித்தமான நோன்பு என்னன்னு சொன்னா, கடினமான வெப்ப காலத்துல நான் நோன்பு வைக்கணும். அவங்களுடைய ஆசை பாருங்க. கடினமான வெப்பம், எனக்கு அந்த நேரத்துல கடினமா தாகம் உண்டாகணும். அந்த தாகத்தை நான் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிறணும். நான் அப்படி நோன்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தாகம் எனக்கு வராதா என்று ஆதங்கப்படுவார்களாம். இவ்வளவு ஆசை பாருங்க. அல்லாஹ்வுக்காக சிரமத்தை எடுத்துக்கொள்ளுங்க அவ்வளவு ஆசைப்பட்டாங்க. அதை நம்ம சிந்திக்க மாட்டோமா? இவ்வளவு சேட்டங்க நீங்க அவங்க. இன்னைக்கு நமக்கு பாருங்க சரியா, அல்லாஹ் இவ்வளவு ரஹ்மத்தை கொடுத்திருக்கான், இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்திருக்கான். இன்னைக்கு நாம எதை உணராம இந்த நோன்பு கூட நாம வச்சுட்டு வீணாக்கணும்னு வைங்க, புறம் பேசி பொய் பேசி நம்ம வீணாக்கணும்னு வைங்க, நம்மளை விட நஷ்டவாளிகள் யாருங்க இருக்க முடியும்? இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுத்தால இந்த நோன்பு மூலியமா நம்ம நினைச்சதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்ல அந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான். நோம்புங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பல வரலாறுகள் அல்லாஹ் நோம்பு மூலியமாவே சொல்றான். அல்லாஹ் மூசா நபிக்கு தௌராத் வேதத்தை கொடுத்தான். இன்னைக்கு பைபிள் சொல்றாங்கல்ல, பழைய பைபிள், பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேதம். அல்லாஹ் மூசா நபிக்கு கொடுத்தான். இந்த வேதத்தை அல்லாஹ் கொடுக்க முன்னாடி அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா தெரியுமா? நீங்க 40 நாள் நோம்பு வைங்க. நேற்று முந்தைய தினம் தராவில ஓதப்பட்டிருக்கும். காலம் 9வது ஜுஸு. அந்த ஜுஸுல சொல்லுவான்,
வஅத்னா மூஸா 30 லைலத்தன் வஅத்மம்னாஹா பி10. நம்ம மூஸா நபிக்கு நாம சொன்னோம், நீங்க 30 நாள் நோன்பு வைங்க. 30 நாள் நம்ம வாக்கு கொடுத்தோம். அப்புறம் என்ன 30 நாள் நோன்பு வைக்க சொன்னோம். நோன்பு வச்சாங்க. 30 நாள் நோன்பு முடிச்ச பிறகு அன்னைக்கு மாலையிலே நல்ல சுத்தமாகி பல்லெல்லாம் துளைக்கி நல்ல சுத்தமா குளிச்சு சுத்தமா ஃப்ரெஷ்ஷா நல்ல சுத்தமா சுறுசுறுப்பா சூரிச்சு மலைக்கு போனாங்க. அப்ப அல்லா சொன்னாங்க, நான் இதை எதிர்பார்க்கல, மீண்டும் போங்க. அப்படி ஆச்சரியம். மீண்டும் ஒரு 10 நாள் நீங்க நோன்பு வைங்க. எப்படி வரணும்? அந்த ஒரு பலகீனமான நிலையில கொஞ்சம் சோகமான நிலை என்ன செய்யணும்? கொஞ்சம் ரொம்ப சுத்தமா, அதாவது கொஞ்சம் ரொம்ப அலங்கரிக்காம பல் துறக்காம அந்த ஒரு கோலத்தில் நீங்க வாங்க. அல்லாஹ் சொன்னானா. பிறகு அந்த 40 நாளை பூர்த்தியாக்குனாங்க. 40 நாள் நோன்பு வைத்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சூரிச்சினா மலைக்கு வர வச்சு அல்லாஹ் தௌராத் வேதத்தை கொடுக்கிறான். அப்ப ஒரு பாக்கியத்தை கொடுக்க முன்னாடி அல்லாஹ் அந்த நபிக்கு கூட நோன்பு வைக்க சொன்னான். எவ்வளவு பெரிய பாக்கியங்க! அதனால இந்த ஆயத்தை அடிப்படையா வச்சு சொல்லுவாங்க, அல்லாஹ் மூஸா நபி என்ன செய்தான், கொஞ்சம் உங்களை அலங்கரிக்காம அப்படியே வாங்கன்னு சொன்னான்ல, பல் துறக்காம சுத்தமாக்காம. அதனால இமாம்கள் சொல்லுவாங்க, ரமலானுடைய மாதத்துல அந்த நோன்பு காலம் கடைசி நேரத்தில் இஃப்தார் நேரத்தில் நீங்க மிஸ்வாக் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அனபி மத பிரகாரம் அல்லாஹ் இந்த வாடைன்னு சொல்லல, இது வாய் வாடை அல்லாஹ் சொல்லல. என்ன வாடை? பசி மூலியமாக குடல்ல இருந்து ஒரு வாய் வாடை வரும், ஒரு வாடை ஏற்படும். குடல் பசியா இருக்கிறதுனால ஒரு துர்வாடை வரும். அந்த வாடையத்தான் அல்லாஹ் நாடான பேர் இந்த வாடையத்தாக என்ன செய்யலாம், விஸ்வாசம் செஞ்சுக்கலாம். அப்போ நீப்பா அனைத்து மத பிரகாரம் ஷாஜி மத பிரகாரம் விஸ்வாசம் செய்யக்கூடாது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு பாக்கியத்தை கொடுக்க முன்னாடி தௌராத் வேதத்தை கொடுக்கணும். 40 நாள் நோன்புக்கு சொல்றான். அப்ப அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை பாத்தீங்களா? நம்முடைய தேவையை நிறைவேற்றும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், உங்க தேவை நிறைவேற்றணுமா நீங்க நோன்பு வைங்க. நீங்க அந்த நேரத்துல பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு திறக்கக்கூடிய அல்லாஹ் நீங்க கேளுங்க. அல்லாஹ் உங்களுடைய துஆவை மறுக்கவே இல்லை, கேட்டதை கொடுத்தாரான். எப்போ நோன்பு திறக்க அந்த நேரத்துல பாருங்க, நம்ம சாப்பாட்டிலேயே கவனம் தான் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு வேதனையான விஷயம். அந்த நேரத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த கஞ்சி வாங்குற விஷயத்துல இதுல சண்டை துஆ செய்ய நமக்கு நேரமே இல்லை, அவகாசமே இல்லை. இதுவரை நம்மளை வச்சவங்க யாருங்க இருக்க முடியும்? ஒரு துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம், ஒரு பாக்கியம் நிரம்பிய ஒரு நேரம். அந்த நேரத்தை நம்ம இழந்துட்டு நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நேரத்தை நம்ம சாப்பிடுற விஷயத்துல வீணாக்கணும்னு சொன்னா எத்தனை பேருக்கு மனமுறைய துஆ கேட்டிருப்போம்? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் மனமுறை அல்லாஹ்ட்ட கேட்டிருப்போம்? நமக்கு எத்தனை தேவைகள் இருக்குது, எவ்வளவு தேவைகள் இருக்குது. குடும்ப கஷ்டம் இருக்குது, மனைவி ரீதியா கஷ்டம் இருக்குது, குழந்தைங்க ரீதியா சிரமம் இருக்குது, வியாபார ரீதியா நமக்கு சிரமம் இருக்குது, பல பிரச்சனைகள். ஆனா நம்ம நோன்பு திறக்கக்கூடிய இத்தனை பிரச்சனை அல்லாஹ்ட்ட மன்றாடி கேட்கறோம், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிரும்ல. ஆனா அந்த நேரத்தை அந்த பிரச்சனை நமக்கு ஏற்படுறதே இல்லை, சிந்தனைக்கு வர்றதில்லை. நீயத்து வைங்க, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ்ட்ட மன்றாடி அந்த பசியோடு. ஏன்னா அல்லாஹ் பொதுவா நல்லாடி அல்லாஹ்ட்ட கேட்கும்போது நல்ல நேரம் கேட்கும், அல்லாஹ் துஆ மறுக்கிறது இல்லை. ஹலால பேணி ஹராம பேணி ஹலாலான துஆ கேட்கிறாருன்னு வைங்க, அல்லாஹ் மறுக்க. ஆனா நம்ம நோன்பு வச்சு பலகீனமா பசியோடு நம்ம இறக்கப்பட்டு அல்லாஹ்ட்ட கேட்கும் போது நம்முடைய துஆக்கள் அல்லாஹ் மறுப்பானா? நீயத்து வைங்க, நம்ம இஃப்தார் கூடிய நேரத்தை நம்ம வீணாக்காம நம்முடைய தேவைகளை அல்லாஹ்ட்ட மன்றாடி கேட்கணும். நம்முடைய நோன்பு கூட எந்த ஒரு காரணத்தை கொண்டு நம்ம நோன்பை வீணாக்கிடக்கூடாது. புறம் பேசியோ பொய் பேசியோ நம்ம கஷ்டப்பட்டு நோன்பு வச்சிருக்கிறோம். எல்லாம் ரொம்ப சாயமீன். எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்கிறாங்கன்னா அந்த நோன்புக்கு கூலியே கிடைக்காது. என்ன காரணம்? இரவு தகச்சு தொழுகிறாங்க, அந்த தகச்சு தொழுகைக்கு கூலியே கிடைக்காது. என்ன காரணம்னா அவங்க இரவுக்குள்ள தகச்சு தொழுகிறாங்க, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறாங்க. ஆனா பகல்ல பொய் பேசி புறம் பேசி அந்த நன்மையெல்லாம் வீணாக்கிடுறாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லப்படும். பகல நோன்பு வைக்கிறாரு, இரவுக்குள்ள தகச்சு தொழுவானா பகல்ல சர்வ சாதாரணமா புறம் பேசிட்டாரு வைங்க, பொய் பேசிட்டாரு வைங்க, அந்த நன்மை எல்லாம் வீணாகிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ தூக்கலாமா? நம்முடைய நோன்பு பாழாக்கிட கூடாது. எவ்வளவு குர்ஆன் ஓத முடியுமோ குர்ஆன் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க. இந்த ஒரு மாதம் அல்லாஹ் காண்டி தியாகம் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் பிந்திய பக்கத்துல புள்ள ஏத்திக்காக நீயத்து வைங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய தேட்டங்களை நான் நிறைவேற்றி வைப்பானாக.